கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த காலை வேலையை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்ப்போம். 10லிருந்து 9 பார்ப்போம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அதனால் தேவனே, உடைய தேவன் உங்கள் தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அசைவாரப்படுத்தினீர். வானங்கள் உடைய கரத்தின் கிரியாக இருக்கிறது. பாருங்கள், அவ்வளோ பெரிய வானம் தேவனுடைய கரத்தின் கிரியாக இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி ஏமாத்துறோம் இல்லையா? வானத்தையும் பூமியும் அவர் தானே படைச்சார், தேவன் தானே படைச்சார். அதை தான் இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஆகமத்தில் இருக்கிறது தான் இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழசாய் போகுமா, வஸ்திரம் போல் பழசாக போகுமா. ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டீர், அப்பொழுது மாறிப்போகும். நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. பார்த்தீங்களா? 2வது, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஒரு சால்வை போல் சுருட்டுறாராம். பார்த்துக்கோங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீரண்டு வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாக சொன்னதில்லை. ரட்சிப்பை சுதந்திரிப்போர் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகள் அதில் அவருக்கு வேலை செய்கிறது, ஊழியம் செய்ய ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதியாக பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த காலை வேலையை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்ப்போம். 10லிருந்து 9 பார்ப்போம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அதனால் தேவனே, உடைய தேவன் உங்கள் தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அசைவாரப்படுத்தினீர். வானங்கள் உடைய கரத்தின் கிரியாக இருக்கிறது. பாருங்கள், அவ்வளோ பெரிய வானம் தேவனுடைய கரத்தின் கிரியாக இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி ஏமாத்துறோம் இல்லையா? வானத்தையும் பூமியும் அவர் தானே படைச்சார், தேவன் தானே படைச்சார். அதை தான் இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஆகமத்தில் இருக்கிறது தான் இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழசாய் போகுமா, வஸ்திரம் போல் பழசாக போகுமா. ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டீர், அப்பொழுது மாறிப்போகும். நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. பார்த்தீங்களா? 2வது, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஒரு சால்வை போல் சுருட்டுறாராம். பார்த்துக்கோங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீரண்டு வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாக சொன்னதில்லை. ரட்சிப்பை சுதந்திரிப்போர் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகள் அதில் அவருக்கு வேலை செய்கிறது, ஊழியம் செய்ய ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதியாக பேசுகிறேன்.